Hey guys, welcome back to my channel. So இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 24 hours dropshipping challenge பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரம் ஸ்க்ராச் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ஃபைண்ட் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணி ஃபைனலாக வந்து உங்களுக்கு நான் ரிசல்ட்ஸும் பிரேக் டவுன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்தியன் ட்ராப்ஷிப்பிங் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட ட்ராப்ஷிப்பிங் கோர்ஸ் $499 அவைலபிளாக இருக்குது. கம்ப்ளீட்லி ஃப்ரம் ஸ்க்ராச் A to Z எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ட்ராப்ஷிப்பிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு ஷாப்பிஃபை ஸ்டோர் கிரியேட் பண்ணுறதுலேருந்து ப்ராடக்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுலேருந்து ஆட்ஸ் ரன் பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும். ப்ளஸ் வந்து பை பண்ணுற எல்லா பீப்புளுக்கும் வந்து பிரைவேட் டெலிகிராம் குரூப் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட டவுட்ஸ் நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக கேட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து அப்பப்போ Q&A கால்ஸும் இருக்கும். டேரெக்டாக லைவ் செஷன்ஸில் உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் இப்போ வந்து மெட்டா ஆட்ஸ் லைப்ரரியில் இருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ காம்படிட்டர்ஸோட ஆட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் கேட்டகரி வந்து கிளிக் பண்ணி ஆல் ஆட்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஒரு சில கீவேர்ட்ஸ் டைப் பண்ணி நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்ற அந்த கீவேர்டை டைப் பண்ணிட்டு நான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது, பட் நான் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்றத கொடுத்துட்டு இதில் வந்து நான் ஃபில்டர்ஸில் போயிட்டு ஒரு சில ஃபில்டர்ஸும் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். லைக் ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் தெரிகிற மாதிரி, அதுவும் லாஸ்ட் ஒரு 15 days ஒரு லைக் 30 days வரைக்கும் நான் கொடுத்துட்டு ஆக்டிவ் ஆட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு மீடியா டைப்ஸை ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் இந்த டைம் லைன் வந்து நான் சேஞ்ச் பண்ணி 2023க்கு வச்சுட்டு லாஸ்ட் வந்து ஒரு 15 days வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். மேபி லைக் 20 days வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஸோ நான் இதில் வந்து செப்டம்பர் 1லேருந்து லைக் செப்டம்பர் 20 வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன், லைக் 20 days. ஸோ இதில் அப்ளை ஃபில்டர்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ வந்து இதில் வர ஆட்ஸில் எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூனிக்காக ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக இருக்குன்றதை பார்த்து அதை வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலி நான் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், டார்ச் லைட் ப்ளஸ் வந்து இதுலேயே பவர் பேங்க் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன், சரியாக தெரியல. பட் இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நான் பார்த்துருக்கேன். ஸோ என்னோட ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணுற கேட்டகரி வந்து எப்படி இருக்கும், க்ரைட்டீரியா எப்படி இருக்குன்னா ஒரு 3 இது இருக்கலாம். ஸோ 3 க்ரைட்டீரியாஸ் மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா ப்ராடக்ட் வந்து அமேசானில் இருக்கக்கூடாது, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில். ப்ளஸ் வந்து ப்ராடக்ட் யூனிக்காக ஒரு ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ அதுதான் என்னோட க்ரைட்டீரியா. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வெப்பேஜ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த ப்ராடக்ட் பேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, டிஸ்கிரிப்ஷனே கூட இல்லாமல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கன்வர்ஷன்ஸ் கண்டிப்பாக அடிவாகும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பெட்டராக இருக்கணும். ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதுவும் எனக்கு வேணாம். ஸோ சம்திங் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆன ப்ராடக்ட் தான் எனக்கு வேணும். ஸோ அந்த க்ரைட்டீரியாஸில் எந்த ப்ராடக்ட் வந்து ஃபில் ஆகுதுன்றதை பார்த்து நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது அவ்வளோ அந்தளவுக்கு தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட் தான். பீப்புள் இதை வாங்குவாங்களான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. லைக் சம்திங் லைக் செல்ஃப் டிஃபென்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு, பட் வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது ஷாப்பிஃபை ஸ்டோர் தான், டிஸ்கிரிப்ஷன் ஓகே, ப்ராடக்ட் இமேஜஸ் ஓகே, பட் எவ்வளோ சேல்ஸ் வருதுன்றது எனக்கு தெரியல. எனக்கு இந்த ப்ராடக்ட் மேலே அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை வரல. ஸோ வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப நேரமாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன், பட் எந்த ப்ராடக்ட்டும் எனக்கு அந்தளவுக்கு யூனிக்காக தெரியல. ஸோ இது ஏதோ கிச்சன் ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் நல்லாவே சேல் ஆகும். எனக்கு நிறையாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கிச்சன் ப்ராடக்ட் சேல் பண்ணதில். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. ஸோ மேபி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லேண்டிங் பேஜ் சூப்பராக இருக்குது. அர்ஜென்சி க்ரியேட் பண்ணுற மாதிரி கவுண்ட் டைமர்ஸ்லேருந்து எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ப்ராடக்ட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி லைக் ஒரு 500 rupeesக்குள்ளே இருந்தது, ஒரு 600 rupeesக்குள்ளே இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் அகெயின் அதே ப்ராடக்ட் இங்கே காட்டுது. இந்த ஓகே, இந்த ப்ராடக்ட் நான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன், பட் அந்த ப்ராடக்ட் வந்து நான் இப்போ சூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இது சம்திங் ரிலேட்டட் டு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் மேலே ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்குறேன். இது ஃபிட்னஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட், இதுவும் நல்லா ஒர்க் ஆகும் இந்தியன் மார்க்கெட்டில். ரீசெண்டாக கிரிப்ஸ்டர் ப்ராடக்ட் நல்லாவே சேல்ஸ் வந்தது எனக்கும் என்னோட கிளைண்ட்ஸுக்கும். ட்ரிம்மர் ஓகே, இந்த ட்ரிம்மர் வந்து ஆக்சுவலி நியூ டு இந்தியன் மார்க்கெட்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நான் பார்த்துருக்கேன். ஸோ என்ன எல்லாத்துக்கும் இதே சொல்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னா, நான் மோஸ்ட்லி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் கிச்சன் ரிலேட்டடாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நல்லா சேல் ஆகும். பட் பிளாஸ்டிக்கில் வச்சு சமைக்கிறது அப்படின்றது மேபி பீப்புள் யோசிக்கலாம். மைக்ரோவேவ் ஓகே, நல்லாவே இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் ரிவ்யூஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, பட்
மேபி வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கான்றதை பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் என்னால் எந்த ப்ராடக்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து நான் வேறு கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். லிமிடெட் ஸ்டாக்ன்றதை கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபில்டர்ஸும் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இதில் வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வந்து வருதான்றதை பார்ப்போம். இது எல்லாமே ரொம்ப ஒரு நார்மல் ப்ராடக்ட்ஸ் தான், இந்த கேஸு இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ட்ராப் ஷிப்பிங் பண்ண விருப்பம் இல்லை. வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் இருக்கான்றதை நான் இப்போ இதில் சர்ச் பண்ணி பார்க்குறேன். எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் மேபி கிச்சன் ரிலேட்டட் லைக் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரியான நிச்சயசில் ப்ராடக்ட்ஸ் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்னன்றதை பார்ப்போம். இது ஆக்சுவலி லோகோ ஏதோ ஃபேக் ஒரு பிராண்டோட லோகோ எடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோர் வந்து வேறு நேமில் இருக்குது. மேபி பார்க்க ஸ்கேமியாக இருக்குது. வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். எகெயின் அதே ப்ராடக்ட் வருது கிச்சன் ரிலேட்டடாக. ஓகே, ஸோ 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இன்னும் அவைலபிளுக்கு வரல. மீஷோவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நல்லா போயிட்டு இருக்க ப்ராடக்ட்டு. ஸோ 2வது ரீசன் வந்து என்னென்னா, இதில் சேல்ஸ் பாப்அப்ஸ் வருது. ஸோ அந்த சேல்ஸ் பாப்அப்ஸ் வந்து ஷாப்பிஃபைல ஃபேக் பண்ண முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்ன்னு போட்டு சம்மோன் ரீசென்ட்லி பாட்டன் வருது. ஸோ இது உங்களால் வேர்ட் ப்ரெஸில் தான் ஃபேக் பண்ண முடியும், ஷாப்பிஃபைல பண்ண முடியாது. ஸோ விச் மீன்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட்டை நான் ஒரு கிளைண்ட்டுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட்ஸ் வருது. ஸோ அதான் ரீசன். என்னால் ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட் ரிசர்ச் வந்து நான் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் நான் மெட்டா ஆட்ஸ் லைப்ரரியில் ஆட்ஸ் வச்சு அந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஆட்ஸ் மேனேஜரில் இருக்கேன். ஆட்ஸ் வந்து ஷெடியூல் பண்ண போகிறேன். ஸோ நிறையா பேருக்கு வந்து ஆட்ஸில் என்ன ஆப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணணுன்றது தெரியல. நீங்கள் எப்போதுமே இந்த சேல்ஸ் ஆப்ஜெக்டிவ் தான் கிளிக் பண்ணணும். டிராஃபிக் சூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் டிராஃபிக் கேம்பெயின் தான் ரன் பண்ணணுன்றாங்க. டிராஃபிக் வந்து ஜஸ்ட் டிராஃபிக் தான் வரும், வியூஸ் தான் வருமே தவிர சேல்ஸ் வராது. சேல்ஸ் வேணும்னா அதை தெளிவாக சேல்ஸ்ன்னு போட்டுருக்கு, அதை தான் கொடுக்குறோம். ஸோ நான் இப்போ வந்து இதில் கேம்பெயின் வந்து நான் ஷெடியூல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ என்னால் இந்த ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்சை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியல. ஸோ அதுக்கு என்ன ரீசன்ன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி நான் 2 கேம்பெயின்ஸ் ரன் பண்ணேன். ஃபஸ்ட்டு கேம்பெயின் ஒரு ஸ்டோர்லேயும், இன்னொரு கேம்பெயின் இன்னொரு ஸ்டோர்லேயும் நான் வந்து ரன் பண்ணேன், 2 ஷாப்பிஃபை ஸ்டோர்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு கேம்பெயின் செப்டம்பர் 21 நான் வந்து ஷெடியூல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கேம்பெயினோட ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 10 சேல்ஸ் வந்திருக்கு, 10 வெப்சைட் பர்ச்சேசஸ் அண்ட் காஸ்ட் பர் ரிசல்ட் வந்து 21 ருபீஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ மணி ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னா 200 ருபீஸ். எதனால் அப்படின்னா நான் டெய்லி பட்ஜெட் 500 ருபீஸ் வச்சேன். அதான் ரெக்கமெண்டட் பட்ஜெட். பட் வந்து இந்த ஆட்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சு வித்தின் 3 ஹவர்ஸில் எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்து ஷாப்பிஃபைலேருந்து ஒருத்தவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து என்னோட ப்ராடக்ட், இதை வந்து இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து காப்பிரைட்டட் ப்ராடக்ட், என்னோட ஃபோட்டோஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷனை இவங்க சேல் பண்ணுறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு நோட்டீஸ் வந்து அவங்க சார்பிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து ஃபேக்கு. எனக்கு வந்து லாஸ்ட் 30 டேஸில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 நோட்டீஸஸ் வந்திருக்கு எனக்கும் இந்த கிளைண்ட்ஸுக்கும். பட் இதை வந்து நான் இக்னோர் பண்ணிட்டு என்னோட இன்னொரு ஸ்டோரில் இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து ஆட் பண்ணிட்டு நான் ஷெடியூல் பண்ணேன். அகெயின் ஆட்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே செப்டம்பர் 22. ஸோ அந்த கேம்பெயினும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 290 ருபீஸுக்கு வந்து மணி ஸ்பெண்ட் ஆயிருக்கு. 48 ருபீஸ் வந்து காஸ்ட் பர் ரிசல்ட். 6 சேல்ஸ் வந்திருக்கு. அதுவும் ஆட்ஸ் ஸ்டார்ட் ஆரம்பிச்சு வித்தின் 3 to 5 ஹவர்ஸில் அதே நோட்டீஸ் எகெயின் அதே காம்படிட்டர்லேருந்து வந்தது. ஸோ இது வந்து ஷாப்பிஃபைல இருக்க ஒரு லூப் ஹோல். ஸோ காம்படிட்டர்ஸ் வந்து மற்றவங்க அந்த வின்னிங் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண விடாமல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு வந்து சேல்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேம்பெயின் வந்து நான் செப்டம்பர் 21 ரன் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து என்னோட இந்த ஸ்டோரில் நான் ரன் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து நான் செப்டம்பர் 21 கொடுத்துட்டு நான் அப்ளை கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 14 ஆட் கார்ட்ஸ், 14 செஷன்ஸ் வந்து செக் அவுட் வந்தது, 5 ஆட் கார்ட்ஸ், 5 சேல்ஸ் வந்தது. பார்த்தீங்கன்னா டோட்டல் 5 ஆர்டர்ஸ். பட் இங்கே காட்டலை. எதனால் அப்படின்னா ஆர்டர்ஸை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த கார்ப்பரேட் நோட்டீஸ் வந்ததுனால அந்த ஆர்டர்ஸை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டோரில் ரன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இதில் நான் இப்போ கீழே வந்து நான் உங்களுக்கு இது ஆட்ஸ் இருந்தால் வந்திருக்கு அப்படின்றதுக்கும் நான் ப்ரூஃப் வந்து நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து 3 சேல்ஸ் வந்திருக்கு, ஃபேஸ்புக்லேருந்து ஒன்று வந்திருக்கு, ஒன்று ஒன்று வந்து ஒரு சேல் வந்து டேரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ
இந்த ஆர்டர்ஸ் வந்து நான் கேன்சல் பண்ணதுக்கு ரீசன் வந்து இந்த கார்ப்பரேட் இஷ்யூ வந்து உண்மையாக போயின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து கேன்சல் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 21 செப்டம்பர் 21 வந்த எல்லா ஆர்டர்ஸும் நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டாவது கேம்பெயின் வந்து நான் செப்டம்பர் 22 ரன் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரிசல்ட்ஸும் நான் காட்டுறேன். அது வந்து இந்த ஸ்டோரில் ரன் பண்ணியிருந்தேன். நான் செப்டம்பர் 22 ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டோட்டல் சேல்ஸ் 3694 and add to cart 29 add to carts, 29 check codes, and 6 sessions வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. கன்வர்ஷன் ரேட் 5.31%, டோட்டல் ஆர்டர் 7, ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ 599. ஸோ நான் 599 தான் அந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணேன். ஸோ இதில் சேல்ஸ் அட்ரிபியூட்டட் டு மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது வந்து நான் ஃபேஸ்புக் ஆட்ஸில் யூஸ் பண்ணேன் ஆட் செட்ஸ். நான் உங்களுக்கு நான் அந்த ப்ரூஃபையும் காட்டுறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து நான் ஃபேக்காக ரிசல்ட்ஸ் காட்டுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் ஆட் செட்ஸ் நேமு. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தெரியும். ஸோ அந்த ஆட்ஸ்குள்ளே இருக்க எந்த ஆட்ஸ்லேருந்து சேல்ஸ் வந்திருக்கு அப்படின்றது இதில் தெளிவாக காட்டுது. எவ்வளோ சேல்ஸ் எதுலேருந்து வந்திருக்குன்றது இந்த வேல்யூவோட காட்டுது. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து என்னால் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியல. பட் இந்த ரிசல்ட்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக தான் இருந்தது. நான் அந்த ஆர்டர்ஸ் வந்து நான் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணலை. பட் இந்த ஸ்டாட்ஸ்ன்றது உண்மையிலே எக்ஸ்ட்ரீம்லி குட் ஸ்டாட்ஸ். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து சப்போஸ் ஒரு 30-50% ஆர்டிஓஸ் இருந்தாலும் கூட ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து 24 ஹவர்ஸ் ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்சோட ரிசல்ட்ஸ். ஸோ